அரசு பள்ளிகள் எளிய குழந்தைகள் படிக்கிற பள்ளி. தினசரி கூலி வேலை செஞ்சு தான் படிக்காட்டியும் தன்னுடைய குழந்தைகள் எப்படியாவது படித்து மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களுடைய கடைசி நம்பிக்கை அரசு பள்ளிகள். அப்படிப்பட்ட அரசு பள்ளிகள் சரியான கட்டமைப்பு வசதிகளோடு இருக்கிறது அப்படிங்கிறது சமூகத்துக்கு ரொம்பவும் அவசியமான விஷயம். அப்படி அரசு பள்ளிகள் விஷயம் தொடர்பாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் நம்ம வங்கிக்கு வராரு அப்படிங்கிறத வங்கி அதிகாரிகள் ஆச்சரியத்தோடு தான் பார்த்தாங்க. மதுரை எம்பி எதுக்கு திடீர்னு வங்கிக்கு வரணும்? காரணம் என்ன? மதுரையை அடுத்த கொடிக்குளத்தில் இருக்கு அரசு நடுநிலைப்பள்ளி. 8வது வரைக்கும் இருக்கிற இந்த பள்ளியில் போதிய வகுப்பறைகள் அப்படிங்கிறது தேவையாக இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அதே பகுதியைச் சேர்ந்த ஆயி என்கிற பூரணம் இன்னைக்கு தேதியில் சந்தை மதிப்பில் ரூபாய் 7 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 55 சென்ட் நிலத்தை அந்த அரசு பள்ளிக்கு சத்தம் இல்லாமல் எழுதி வச்சிருக்காங்க. எல்லோரும் பணம் காசு அப்படின்னு ஓடும்போது எப்படி ஒரு பெண்மணி தன்னுடைய சொத்தை கல்விக்காக, அதுவும் ஏழை குழந்தைகள் படிக்கிற ஒரு அரசு பள்ளிக்கு எழுதி வச்சாங்க? யாரு இந்த ஆயி பூரணம்? வணக்கம் சார், என் பேர் ஆயி என்ற பூரணம் சார். நான் பிறந்தது ஒத்தக்கடை அருகில் உள்ள கொடிக்கலம்ன்ற ஊரில் பிறந்தேங்க சார். வங்கியில் கிளர்க்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பூரணம் கடந்த 1 ஆண்டுக்கு முன்னாடி தன்னுடைய மகளை பறி கொடுத்துருக்காங்க. என்னதான் சொத்துக்கள் இருந்தாலும் சுய சம்பாத்தியத்தில் கிடைக்கிற வருமானத்தில் வாழ்க்கையை நகர்த்திட்டு வரக்கூடிய ஆயி பூரணம் இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய பெண்மணியாக மாறியிருக்காங்க. கஷ்டப்பட்டுன்றத விட எல்லாம் இருந்தது, சொத்து தொகை எல்லாம் இருந்தது. ஆனால் உழைச்சிதான் சாப்பிட்டேன். 91 என்னுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருங்க சார். என் கணவர் இறக்கும்போது என்னுடைய பொண்ணுக்கு 1.5 வயசுங்க சார். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. என் பொண்ணு பேர் ஜனனி. பொண்ணுக்கு 1.5 வயசுங்க சார். என் பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை என்னால் ஜீரணிக்கவே முடியாது சார். என் பொண்ணு சொல்லியிருந்தது, அம்மா என்னுடைய சொத்து எல்லாமே நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தணும். மாணவ செல்வங்கள், முதியோர்கள், ஊனமுற்றவர்கள், கண் பார்வையற்றவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இது போய் சேரும்னு சொல்லி நானும் முடிஞ்ச அளவு 2 வருஷமா எல்லாமே பொண்ணுடைய பொருட்கள்லேருந்து நகை எல்லாமே முடிஞ்ச அளவு பண்ணிகிட்டு இருந்தேன் சார். வலதுகை செய்கிற உதவி இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறத உண்மையாக்கியிருக்காங்க பூரணம். எதனால் அப்படி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, நம்ம பிறந்த ஊரில் நம்ம மாணவர்களுக்கு நம்ம கட்டடம் இட பற்றாக்குறையாக இருக்குதுங்க சார். அதனால் இந்த இடத்த கொடுத்தோம்னா நல்ல வசதிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் கொடுத்தது. யாரையும் தன் கூட அழைச்சிட்டு போகாமல் மாவட்ட கல்வி அதிகாரியை நேரில் போய் பார்த்துருக்க பூரணம் தன்னுடைய சொத்து பத்திரத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பத்திரமாவே பதிஞ்சு கொண்டு போய் கொடுக்கறது வரைக்கும் யாருக்கும் தெரியவே கூடாது. தெரியாமல் நம்ம கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட சார் சிஓ மாட்ட போய் கொடுக்க போனோம் சார். யாரும் கூடவும் கிடையாது, அக்காவும் மாமா மட்டும்தான் இருந்தாங்க. விளம்பரப்படுத்தாமல் போய் கொடுத்துட்டு வந்தோம். அரசு பள்ளிக்கு கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியாக போய் சிஓவை பார்த்து ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் சத்தமெல்லாம் வேலை பார்த்துக்கிருக்கிறாங்க வங்கியில். எவ்வளவு பெரிய விஷயம் அது! ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இவங்க தான் மாணிக்கங்கள், உண்மையான மாணிக்கங்கள். என் பொண்ணுடைய பேர் ஜனனின்னு நினைவகம் அப்படின்னு சொல்லி வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சேங்க சார். சிஓ மாட்டு சொன்னேங்க சார், கோரிக்கை வச்சேன். மதுரையோட முகமா மாறி இருக்கக்கூடிய ஆயி பூரணத்தை இன்னைக்கு ஊரே கொண்டாடுது. அங்கே குடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பூரணத்துக்கு சால்வை அணிவித்து நீ பார்த்துட்டு இருக்கிறது. எனவே இந்த குடும்பமானது பரம்பரையாக இந்த கல்விக்காக ஊர் பொதுமக்களுக்காக பல இடங்களை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். நிறைய பேர்த்துக்கு பணம் வசதி எல்லாமே இருக்கு, ஆனால் செய்யணுங்கிற மனம் யாருக்குமே இருக்கிறது இல்லை. இவங்க குடும்பத்துக்கே ஒரு கொடை குணம் இருக்குன்னு சொன்னா இனி வரும் தலைமுறை இந்த மாதிரி நபர்களுடைய செயல்களை பார்த்து பொதுமக்களுக்கும் சுற்றியுள்ள நபர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று ஒரு உந்துதலை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா உயர் அதிகாரிகளும் இந்த இடத்த இப்படி இந்த இதில் விடாமல் மேலும் கட்டடமாக்கி அந்த மாணவ செல்வங்களை பயன்படுத்தணும் அப்படின்றத நான் எல்லா மக்களுக்கும்
வேண்டி விரும்பி கேட்குறேங்க சார். தன்னுடைய மகளோட கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக முன் வந்திருக்கக்கூடிய ஒரு தாய் இன்னைக்கு அந்த பள்ளியில் அத்தனை குழந்தைகள் வசதியாக கல்வி கற்க ஏற்பாடு செஞ்சது மூலமாக மொத்த குழந்தைகளுக்கும் தாயாக மாறியிருக்காங்க.